உயிரிழந்த கபில சந்திரசேனவனுடைய தொலைபேசியிலே இப்போது மிக பெரும் மர்மங்கள் நீடிக்க ஆரம்பித்திருக்கிறது. தொலைபேசியை இப்போது திறக்க முயற்சித்த போது அது முடியாது போனதால் அமெரிக்காவினுடைய ஆப்பிள் நிறுவனத்திற்கு இந்த உத்தரவு இலங்கை நீதிமன்றம் கொடுத்திருக்கின்றது. அந்த தொலைபேசியை திறந்து தரும்படி அல்லது அதற்கான தரவுகளை பெற்றுத் தரும்படி இப்போது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் கபில சந்திரசேனவனுடைய மனைவி ஆஸ்திரேலியாவிலே தலைமறைவாக இருக்கின்றார் என்ற உண்மைகளும் வெளிவந்திருக்கின்றது. மிக விரைவிலே அவரையும் நிமால் பெரேராவையும் கைது செய்ய வேண்டும் இந்த வழக்கு சார்ந்து என்ற விடயங்களும் வெளிவந்திருக்கின்றது. மேலும் மஹிந்த ராஜபக்ச மீது கை வைத்தால் இந்த ஆட்சியை கவிழ்ப்போம் என்பதை எச்சரிக்கையாக கொடுத்திருக்கின்றார் விமல் வீரவம்ச. அத்தோடு தலைவரை உள்ளே இழுத்து விட்டிருக்கின்றார்கள் அவர்களுடைய பாணியிலே. பிரபாகரனை கொலை செய்த நாளிலே இந்த மஹிந்தவை கைது செய்ய முயற்சித்திருக்கின்றார்கள். மஹிந்தவை விசாரணை கலைத்த விடயம் என்பது பிரபாகரனுடைய உயிருக்கு உயிர் ஆன்மா சாந்தியடைய செய்வதற்கான வேலையைத்தான் இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது என்ற அடிப்படையிலே இனவாத கருத்துக்களையும் சிங்கள இனவரியை தூண்டிவிடுகின்ற செயற்பாடுகளையும் இப்போது தென்னிலங்கையிலே நன்றாக செய்ய ஆரம்பித்திருக்கின்றார்கள். இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். கபில சந்திரசேன மரணம் தொடர்ச்சியாகவே நீடித்து வருகின்ற ஒரு தீர்க்க முடிய அல்லது சந்தேகமாகவே இருக்கின்றது. தொடர்ச்சியாக மர்மம் நிறைந்ததாகவே இருக்கின்றது. இதிலே குறிப்பாக நேற்று 12ஆம் திகதி இது தொடர்பாக நீதிமன்றம், அதாவது கொழும்பு கோட்டை நீதிமன்றத்திலே தகவல்கள் அது சார்ந்த பெறப்பட்ட அந்த மரணம் சார்ந்து பெறப்பட்ட அத்தனை வாக்குமூலங்கள் அது சார்ந்த தரவுகள் எல்லாம் நீதிமன்றத்திலே சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இதிலே மிக முக்கியமான விடயங்கள் வெளிவந்திருக்கின்றது. அதிலே அரவிந்த டி சில்வா மிக முக்கியமான உண்மைகளை சொல்லி இருக்கின்றார் என்பது மிக முக்கியமான விடயம். அதாவது அரவிந்த டி சில்வாவினுடைய வீட்டிலே தான் கபில சந்திரசேன உயிரிழந்திருந்தார், தற்கொலை செய்து கொண்டிருந்தார். அது தொடர்பாக அரவிந்த டி சில்வாவிடமும் அரவிந்த டி சில்வா மனைவியான அனுஷ்காவிடமும் விசாரணைகள் நடத்தப்பட்டிருக்கின்றது, வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. அத்தோடு இந்த கபில சந்திரசேனவனுடைய ஊழியரிடமும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டிருக்கின்றது. இதிலே அரவிந்த டி சில்வாவினுடைய வாக்குமூலங்கள் ஒரு மிக முக்கியமானதாகவே இருக்கின்றது. குறிப்பாக அவர் சொல்லியிருக்கிற விடயம், இந்த கபில சந்திரசேன பிணையிலே விடுவிக்கப்படுகின்றார் 5ஆம் திகதி. நாங்கள் தான் அவரை அந்த இடத்திலிருந்து நீதிமன்றத்திலிருந்து வீட்டே கொண்டு சென்று பராமரித்து வந்தோம் என்றும், பின்னர் அவர் சட்டத்திறனிகளை சந்திப்பதற்காகவும் சில விடயங்களுக்காகவும் வெளியே சென்று வந்தார் என்றும், இறப்பதற்கு முதல் நாள் குறிப்பாக 7ஆம் திகதி தன்னோடு அவர் உரையாடினாராம். ஆனால் மிக மிக மனவேதனையோடு இருந்தாராம். அதிலே கபில சந்திரசேன அரவிந்த டி சில்வாவிடம் சொல்லியிருக்கின்றார், என்னை விடுதலை செய்து ஒரு நாட்கள் கூட ஆகவில்லை, அதுவும் ஒரு பகலிலே விடுதலை செய்து மீண்டும் இரவிலே கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கின்றார்கள் என்று மனவேதனையோடு சொல்லியிருந்தாராம். இதன் பின்னர் தான் தன்னுடைய ஊழியரிடம் தன்னுடைய வீட்டிலிருந்து ஒரு சில ஆடைகளையும் உடல் வலுவூட்டு நிலையத்திற்கு கொண்டு செல்கின்ற சில பொருட்கள், ஜிம்முக்கு கொண்டு செல்லக்கூடிய சில பட்டிகள் பெல்ட்டுகளையும் கொண்டு வரும்படி உத்தரவிட்டிருக்கின்றாராம். தான் ஏன் எதற்கென்று கேட்டபோது ஆடைகளை தொங்க விடுவதற்கு சொல்லியிருக்கிறார். தான் அப்போது அதனை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை என்பதை அரவிந்த டி சில்வா நீதிமன்றத்திலே குறிப்பிட்டதாக தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு சிங்கள ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. மேலும் தாங்கள் உரையாடிய பின்னர் அரவிந்த டி சில்வா வெளியே சென்று விட்டார் ஒரு கூட்டம் ஒன்றிற்காக. கபில சந்திரசேனவனுடைய சட்டத்தரணி, அவரை பிணையிலே எடுத்த சட்டத்தரணி உள்ளே வந்திருக்கின்றாராம். அவரோடு 10 மணி வரையிலே உரையாடி இருக்கின்றார் இந்த கபில சந்திரசேன தன்னுடைய சட்டத்தரணியோடு. பின்னர் சட்டத்தரணியும் உணவருந்திய பின்னர் அவர் வீட்டே சென்று விட்டாராம், அவருடைய இல்லத்திற்கு சென்று விட்டார். ஆனால் கபில சந்திரசேன உணவருந்தவில்லை என்பதை இந்த அரவிந்த டி சில்வாவுடைய மனைவி சொல்லி இருக்கின்றார். அவர் மனவேதனையோடு இருந்ததை நாங்கள் அறியக்கூடியதாக இருந்தது என்றும், அவர் உணவருந்தாமல் தான் படுக்கைக்கு சென்றிருந்தார் என்றும், பின்னர் விடியற்காலையிலே அவருடைய 7 மணி இருக்கும் அந்த நேரத்திலே மீண்டும் சட்டத்தரணி அவருடைய சட்ட ஆலோசனைகளுக்காகவும் அவர் நீதிமன்றத்திலே சரணடைய தயாராக இருந்தார். அதற்காக அவருடைய சட்டத்தரணி வந்திருந்தார். ஆனால் அங்கே கபில சந்திரசேனனுடைய கதவு திறக்கப்படவில்லை, தட்டியும் திறக்கப்படவில்லை. பின்னர் அரவிந்த டி சில்வாவினுடைய மனைவியும் அரவிந்த டி சில்வாவும் அந்த கதவை திறந்து பார்த்தபோது, இன்னும் ஒரு பிரத்யேக சாவி இருக்கின்றதாம், அதனை வைத்துக் கொண்டதை திறந்து பார்த்தபோது அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை சொல்லி இருக்கின்றார்கள். இந்த விடயம் கொஞ்சம் பெரும் பேசுபொருளாக இருக்கின்றது. அத்தோடு அரவிந்த டி சில்வா தான் இந்த கபில சந்திரசேனவை பிணை எடுத்திருக்கின்றார், அதாவது பிணை எடுப்பதற்கான வேலைப்பாடுகளை செய்திருக்கின்றார். பிணை எடுப்பதற்காக 2 பேரை அரவிந்த டி சில்வாவும் அந்த சட்டத்தரணியும் சேர்ந்து 2 பேரை தயார் செய்திருக்கின்றார்கள், அதாவது அவருக்கு நெருங்கிய வட்டாரங்களை. ஆனால் அந்த நெருங்கிய வட்டாரங்களுக்கு கிராம அலுவலகரினுடைய சான்றிதழ் கிடைக்கவில்லையாம். கிராம அலுவலகர் சான்றிதழ் கிடைப்பதிலே தாமதம் இருந்ததனால் இந்த பிணை மீண்டும் பிற்போடப்பட்டால் அவர் மீண்டும் சிறையிலே இருக்க வேண்டி வரும் என்பதற்காக தன்னுடைய ஊழியரிடம் அரவிந்த டி சில்வா சொல்லியிருக்கின்றார், இன்னும் 2 பேரை கொண்டு வாருங்கள், புதியவரை கொண்டு வாருங்கள் பிணை எடுக்க என்று சொல்லியிருக்கின்றாராம். இதற்கிணங்கத்தான்
இந்த கபில சந்திரசேனவுக்காக அந்த 2 பேரை புதிதாக பிடித்திருக்கின்றார்கள். அந்த 2 பேரால் தான் இப்போது சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த 2 பேருக்கும் கபில சந்திரசேனவுக்கும் தொடர்பில்லை. எனவே பிணை விடயத்திலே மோசடி இடம்பெற்றிருக்கின்ற சுட்டிக்காட்டித்தான் அவரை மீண்டும் கைது செய்ய உத்தரவு கோரியிருந்தது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்திலே. அதற்கிணங்கத்தான் அந்த 2 பேரை கொண்டு வந்திருக்கின்றார். அரவிந்த் டி சில்வா ஏற்பாடு செய்திருக்கின்றார். அந்த 2 பேரும் இப்போது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த விடயம் சார்ந்துதான் இந்த கபில சந்திரசேனவையும் கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இதிலே தான் மனவேதனை அடைந்திருந்தாராம் கபில சந்திரசேன என்பதை அரவிந்த் டி சில்வா வாக்குமூலமாக கொடுத்திருக்கின்றார். இதன் பின்னர் தான் தாங்கள் விடியற்காலையிலே கதவை தட்டிய போதும் திறக்கவில்லை. கதவை திறந்து கொண்டு உள்ளே போன பின்புதான் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என்பதை சொல்லியிருக்கின்றார்கள். உடனடியாக தாங்கள் மருத்துவமனைக்கு அறிவித்ததாகவும், ஆனால் அவர் முன்னரே உயிரிழந்து விட்டார் என்பதை மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியதனால் இந்த பெரும் சோகம் இடம்பெற்றது என்பதை அரவிந்த் டி சில்வாவும் அவருடைய மனைவியும் மிகவும் கவலை தோய்ந்த முகத்தோடு சொல்லியிருக்கின்றார்கள் இந்த வாக்கு மூலமாக. இது ஒரு மிக பெரும் வாக்கு மூலமாக இருக்கின்றது. அத்தோடு இந்த கபில சந்திரசேனனுடைய தொலைபேசி சார்ந்தும் மிக பெரும் பேசுபொருளாக இருக்கின்றது. நேற்றைய தினம் அந்த தொலைபேசியும் நீதிமன்றத்திலே சான்று பொருளாக கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தொலைபேசியை திறப்பதற்கு அல்லது உள்ளே நுழைவதற்கான முயற்சிகளை மேற்கொண்ட போது அது தோல்வியிலே முடிந்திருக்கின்றது. காரணம், அது ஆப்பிள் நிறுவனத்தினுடைய iPhone 16 என்று சொல்லப்படுகின்ற தொலைபேசியாம். அதனை இந்த கபில சந்திரசேன தன்னுடைய முக அடையாளத்தை வைத்துக் கொண்டுதான் அதற்குள்ளே நுழைந்திருக்கின்றார் என்பது வெளிவந்திருக்கின்றது. இதற்கிணங்க கபில சந்திரசேன இறந்த பின்னர் அவருடைய முகத்தின் முன்பாக அந்த தொலைபேசியை இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினர் காட்டி அதனை திறப்பதற்கு முயற்சித்திருக்கின்றார்கள். ஆனால் அது தோல்வியிலே முடிவடைந்திருக்கின்றது. இதனால் அந்த தொலைபேசியையும் நீதிமன்றத்திற்கு சமர்ப்பித்திருக்கின்றார்கள். காரணம், அந்த தொலைபேசியிலே பல மர்மங்கள் இருக்கலாம், பல தரவுகள் இருக்கலாம் என்ற அடிப்படையில். இதற்கிணங்க கோட்டை நீதவான் நீதிமன்றம் இப்போது உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது. அந்த தொலைபேசியை உடனடியாக உள் நுழைவதற்கு அல்லது அந்த தொலைபேசி சார்ந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு, அந்த தொலைபேசிக்குள்ளே நுழைவதற்கு அதற்கான வேலைப்பாடுகளை செய்யும்படி சொன்னது மாத்திரமல்லாமல் அமெரிக்காவினுடைய ஆப்பிள் நிறுவனத்திற்கும் ஒரு பரிந்துரை முன்வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொலைபேசிக்குள்ளே உள் நுழைவதற்கான வேலைப்பாடுகளை செய்து தரும்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே அந்த தொலைபேசிக்குள்ளே நுழைந்தால் மிக பெரும் ஆதாரங்கள் கிடைக்கும். அதிலும் யார் யாரெல்லாம் இதன் பின்புலத்தில் இருந்தார்கள் அல்லது யார் யாரெல்லாம் அவருடைய தொலைபேசிக்கு இறுதி நேரத்திலே அழைப்பு ஏற்படுத்தினார்கள், யாரோடெல்லாம் அவர் இறுதியிலே தொலைபேசியிலே உரையாடி இருக்கின்றார், என்னென்ன விடயங்கள் உரையாடினார் என்று அத்தனை தரவுகளையும் எடுத்துக்கொள்ளலாம். காரணம், அது ஒரு ஐபோன், அதாவது ஆப்பிள் நிறுவனத்தினுடைய ஐபோன். எனவே அதனுடைய தரவுகளை அந்த நிறுவனத்திடமே இப்போது கோரியிருக்கின்றார்கள் என்பது மிக மிக முக்கியமான விடயம். மேலும் கபில சந்திரசேனனுடைய மனைவி ஆஸ்திரேலியாவிலே தலைமறைவாகி இருக்கின்றார் என்ற விடயம் வெளிவந்திருக்கின்றது. இதற்கிணங்க கபில சந்திரசேனனுடைய மனைவி மற்றும் நிமால் பெரேரா என்ற ஒரு நபரையும் கைது செய்யும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த கபில சந்திரசேனனுடைய மனைவி ஆஸ்திரேலியாவிலே தலைமறைவாக இருக்கின்றாராம். கபில சந்திரசேனனுடைய மரணத்துக்கு கூட அவர் வரவில்லை என்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இவர்களுக்குள்ளே பெரும் மர்மம் இருக்கின்றது. வெறுமனே இவர்கள் அதிகாரிகளாக செயற்படவில்லை, மாறாக இவர்கள் இந்த ஊழலிலே மிக முக்கிய பங்குதாரர்களாக இருந்திருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. காரணம், தலைமுறை இந்த கபில சந்திரசேன கூட ஆஸ்திரேலியாவிலே தான் இருந்தாராம். ஓரிரு நாட்கள், ஒரு வருடத்திலே ஓரிரு நாட்கள் தான் இலங்கைக்கு வந்து செல்கின்றதை வழக்கமாக கொண்டு இருந்திருக்கின்றார். ஆனால் மனைவி அங்கிருந்து வரவே இல்லையாம். இப்போதும் அவருடைய, அதாவது கபில சந்திரசேனுடைய மரணத்திற்கு கூட அவர் இலங்கைக்குள்ளே வரவில்லை, கைது செய்வார்கள் என்ற காரணத்திற்காக. இந்த ஏபஸ் நிறுவனத்துடைய கொடுக்கல் வாங்கல் சார்ந்து கபில சந்திரசேனுடைய மனைவி, அதோடு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடைய அண்ணன் சமல் ராஜபக்சவனுடைய இளைய மகன் சமீந்திர ராஜபக்சவும் தொடர்பட்டிருக்கின்றார் என்பது வெளிவந்தது. இதிலே சமீந்திர ராஜபக்ச எங்கே இருக்கின்றார் என்று தெரியாமல் தேடி வருகின்றார்கள். காரணம், அவரும் தலைமறைவு வாழ்க்கை, வெளிநாட்டிலே, அவர் அமெரிக்காவில் இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது. இப்போது கபில சந்திரசேனனுடைய மனைவி ஆஸ்திரேலியாவில் இருப்பதாக சொல்லப்பட்டு இப்போது அவரையும் கைது செய்வதற்கான உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் மீண்டும் இனவாதத்தை தூண்டிவிடுகின்ற செயற்பாடுகளை நன்றாகவே நேற்றைய தினம் இந்த ராஜபக்சக்கள் தரப்பு செய்திருந்தார்கள். குறிப்பாக நேற்று 12ஆம் தேதி மஹிந்த ராஜபக்சவை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு விசாரணைக்காக அழைத்திருந்தார்கள். வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்காக லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு இந்த விடயத்தை செய்திருந்தது. இதற்கிணங்க மஹிந்த ராஜபக்சவும் மிக பயந்த முகத்தோடு அதற்குள்ளே சென்றிருந்தார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அதாவது பயந்தவர்கள் இதை வெளிக்காட்டாமல் இருப்பதற்காக பெரிதாக கத்துவார்கள், நான் பயப்படவில்லை என்று. அதே வேளையை மஹிந்தவனுடைய தரப்பும் செய்திருந்தது. மிகவும் ஒடுங்கிய முகத்தோடு, குறுகிய முகத்தோடு அவர் உள்ளே சென்றிருந்தார் மஹிந்த ராஜபக்ச. பின்னர் 2.5 மணித்தியாலம் 3.5 மணித்தியாலங்களின் பின்னர் வெளியே வந்திருந்தார்.
வெளியேறினார். வெளியேயால் ஒரு ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் திரட்டப்பட்டிருந்தார்கள். எல்லாம் அதன் பின்னர் தான் இப்போது வருகின்ற புகைப்படங்கள், தென்னிலங்கை சமூக வலைத்தளங்களில் வருகின்ற புகைப்படங்களே அதிலே நின்ற பலர் மதுபோதையிலே இருந்த புகைப்படங்கள்லாம் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. மது மயக்கத்திலே கிடந்த புகைப்படங்கள்லாம் இப்போது வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. அதற்காக இப்போது மஹிந்த ராஜபக்ச தரப்பு நேற்றைய தினம் கடும் இனவாத கருத்தியல்களை பரப்பியிருந்தார்கள். குறிப்பாக அதிலும் விமல் வீரவம்ச ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். விமல் வீரவம்ச சொன்ன விடயமானது, இந்த அரசாங்கமானது மஹிந்த மீது கை வைத்தால், மஹிந்த யுத்த வெற்றி நாயகன், இந்த புலிகளை அழித்தவர் மஹிந்த, எனவே மஹிந்த மீது கை வைத்தால் புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் புலி ஆதரவாளர்களுடைய சொல்லை கேட்டுத்தான் இந்த அரசாங்கம் நடக்கின்றது. மஹிந்தவை கைது செய்ய முயற்சித்ததும் அதற்காகத்தான், விசாரணை கலைத்ததும் அதற்காகத்தான். எனவே மஹிந்த மீது கை வைத்தால் ஆட்சியை கவிழ்ப்போம், இந்த ஆட்சியை இல்லாமல் ஒழிப்போம் என்ற அடிப்படையிலான கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் மனோஜ் கமகே, மஹிந்தவனுடைய சட்டத்தரணி மனோஜ் கமகேவும் தெரிவித்திருக்கின்றார். அவரும் மீண்டும் தலைவரை உள்ளே இழுத்து இருக்கின்றார். அதாவது குறிப்பாக அவர் சொன்ன விடயம், பிரபாகரனுடைய ஆன்மாவை சாந்தியடைய செய்வதற்கு, குளிர்விப்பதற்காகத்தான் மஹிந்தவை விசாரணை கலைத்திருக்கின்றார்கள், பிரபாகரன் இறந்த நாளிலே என்ற அடிப்படையிலே தன்னுடைய கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதுவும் விடுதலை புலிகளை அழித்த இந்த யுத்தத்தை வெற்றி கொண்ட நாளிலே மஹிந்தவை விசாரணை கலைத்திருக்கின்றார்கள் என்றால் வெளிநாட்டில் இருக்கின்ற புலம்பெயர் தமிழர்கள் மற்றும் வெளிநாட்டில் இருக்கின்ற புலிகள் ஆதரவாளர்களை திருப்திப்படுத்தத்தான் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை இந்த மனோஜ் கமகேயும் பரப்ப ஆரம்பித்திருக்கின்றார். அத்தோடு நேற்றைய ஆர்ப்பாட்டத்தின் போதும், அந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவின் முன்னால் ஆர்ப்பாட்டத்தின் போதும் தலைவருடைய புகைப்படங்களை ஏந்தியபடி அங்கே இவரை கொன்றதால் தான் இவரை மஹிந்தவை விசாரணை கலைத்தார்கள் என்றெல்லாம் அங்கே பல கோஷங்களை எழுப்பியிருந்தார்கள். அத்தோடு இது சிங்கள நாடு என்ற அடிப்படையிலும், சிங்கள பௌத்த நாடு என்ற அடிப்படையிலும் அவர்கள் கடும் இனவாத கருத்தியல்களை விதைத்திருந்தார்கள். இந்த ஆட்சியை அடியோடு ஒழிப்போம் என்ற அடிப்படையிலான கருத்துக்களையும் சொல்லியிருந்தார்கள். உண்மையை சொல்லப்போனால் விசாரணை என்னமோ, இந்த மஹிந்த ராஜபக்சவும் அந்த ஊழலிலே சம்பந்தப்பட்டிருக்கின்றார். காரணம், இந்த 2 மில்லியன் அமெரிக்க டாலர்கள், குறிப்பாக இந்த யாபஸ் நிறுவனம் கொடுத்த லஞ்ச பணமானது கபில சந்திரசேனுடைய மனைவியினுடைய வங்கி கணக்குக்கு வந்திருந்தது. கபில சந்திரசேன் ஒரு வாக்குமூலத்தை கொடுத்திருந்தார். அதாவது கைது செய்யப்பட்டு கடந்த மாதம் அந்த வாக்குமூலத்தை கொடுத்திருந்தார். எனக்கு வந்த 2 மில்லியன் அமெரிக்க டாலர் பணத்திலே 20 மில்லியன் ரூபாய்களை அப்போதைய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் பிரியங்கர ஜெயரத்னவுக்கும் அப்போதைய ஜனாதிபதியாக இருந்த மஹிந்த ராஜபக்சவுக்கு 60 மில்லியன் ரூபாய் பணத்தையும் நான் கொடுத்திருக்கின்றேன் என்று வாக்குமூலமாகவே கொடுத்து விட்டார் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு. இந்த வாக்குமூலத்தை மையமாக கொண்டுதான் மஹிந்த விசாரிக்கப்படுவதற்கு கூப்பிடப்பட்டாரே ஒழிய அங்கே தமிழர்கள் ஒன்றும் மஹிந்தவை கூப்பிடவும் இல்லை, புலிகள் சென்று கூப்பிடவும் இல்லை. எனவே ஆனால் அவர்கள் பரப்பிய விடயம், மஹிந்தவை விசாரிக்க கூப்பிட்டதன் நோக்கமே புலிகளை திருப்திப்படுத்தத்தான். புலிகள் வந்து விட்டார்கள், எனவே புலிகளினுடைய ஆன்மா சாந்தியடையத்தான் என்ற அடிப்படையிலான கருத்துக்களை அங்கே அவர்கள் விதைக்க ஆரம்பித்திருக்கின்றார்கள். இதிலிருந்தே ஒன்று தெரிகின்றது, புலி பூச்சாண்டி காட்டினால்தான் அவர்களுக்கு அங்கே வேலை நடக்கும், அல்லது அவர்கள் தங்கள் பக்கம் மக்களை திருப்பலாம் என்பதை பல காலமாக செய்து வருகின்றார்கள். அதை மீண்டும் கையிலே எடுத்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த அளவுக்கு மக்கள் கூடவில்லை, ஒரு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருந்தார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். எனவே இப்போது இனவாத கருத்துக்களை விதைத்து மஹிந்தவை காப்பாற்றுகின்ற வேலைகளை செய்திருக்கின்றார்கள். பற்றாக்குறைக்கு மஹிந்தவனுடைய தம்பி பல நாட்களின் பின்னர் வெளியே வந்து எட்டி பார்த்திருக்கின்றார். நேற்றைய தினம் கூட்டத்தை கிழித்து கொண்டவர் வந்திருந்தார் கோட்டாபய ராஜபக்ச. எங்குமே வெளிவராதவர் நேற்று மிக அச்சத்தோடு, கடும் அச்சத்தோடு அவர் வந்திருந்தார். ஒருவேளை கைது செய்து விடுவார்களோ என்ற கடும் அச்சத்தோடு வந்திருந்தார் இந்த கோட்டாபய ராஜபக்ச. நேற்று குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு, லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் முன் அவரும் முன்னிலையாக இருந்தார் என்பது மிக மிக முக்கியமான விடயம். இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.